சரி, நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஜாயின் பண்ணுறாக்கள் ஜாயின் ஆகட்டும். 16ஆவதுல நிப்பாட்டினாங்க சோடியம் சிட்ரேட். சோடியம் சிட்ரேட்டில் நிப்பாட்டினாங்க. அது மைல்ட் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ன்றது. மைல்ட் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்னா அந்த சோடியம் சிட்ரேட் வந்து சிட்ராலண்ட் ஒரு சிரப் வர்றது. அது சோடியம் சிட்ரேட் தான் அதில் இருக்குது. அதில் ஒரு 15-20 மில்லி எடுத்து ஒரு கிளாஸ் வாட்டருக்கு மிக்ஸ் பண்ணி போட்டு குடிக்கிறது. யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் சில கடுப்பு அப்படி இருக்கிற கண்டிஷனில் வந்து கொடுப்பினோம். சரி, அடுத்தது வந்து சோடியம் குரோமோகிளைகேட். சோடியம் குரோமோகிளைகேட் வந்து அஸ்மாவுக்கு பாவிக்கிற ஒரு மருந்து. சோடியம் குரோமோகிளைகேட் அஸ்மாவுக்கு பாவிக்கிற மருந்து. அதில் அடுத்தது 17ஆவதாக இருக்குது சோடியம் குரோமோகிளைகேட். சோடியம் குரோமோகிளைகேட் அஸ்மாவுக்கு பாவிக்கிற மருந்து. அஸ்மாவுக்கு நாங்கள் பாவிக்கிற மருந்துகளில் நாங்கள் ஒரு β2 அகோனிஸ்ட் பார்த்தோம். நாங்கள் என்னது அஸ்மாவுக்கு பாவிக்கிற மருந்துகள் பீட்டா சால்பியூட்டமால். சால்பியூட்டமால் என்னென்ன வடிவத்தில் இருக்குது ஃபார்மசியில்? ஃபார்மசியில் என்னென்ன வடிவத்தில் இருக்குண்டா டேப்லெட் இருக்குண்டு, மற்றது சிரப் இருக்குது, மற்றது இன்ஹேலர் 2 இருக்குது. லங்ஸுக்குள்ளே டிரெக்டாக விடுறது. ஒன்று மீட்டர் டோஸ் இன்ஹேலர், அதாவது அந்த ஸ்ப்ரே அடிக்கிறது மீட்டர் டோஸ் இன்ஹேலர். மற்றது கேப்சியூலாக போட்டு அடிக்கிறது, அது ட்ரை பவுடர் இன்ஹேலர். மற்றது நெபுலைசருக்கு பாவிக்கிறது சால்பியூட்டமால் நெபுலைசர் சொல்யூஷன் இருக்குது. அதில் முதல்ல அந்த கேப்சியூல் இருக்குது தானே, இதுதான் ட்ரை பவுடர் கேப்சியூல். ட்ரை பவுடர் கேப்சியூல். அந்த ட்ரை பவுடர் கேப்சியூலை ட்ரை பவுடர் இன்ஹேலரில் போட்டு இழுக்கிறது. மற்றது மீட்டர் டோஸ் இன்ஹேலர்ன்றது அந்த எல் ஷேப்பில் இருக்கும் ஸ்ப்ரே அடிக்கிறது. மீட்டர் டோஸ் இன்ஹேலர். இது மீட்டர் டோஸ் இன்ஹேலர். இந்த சால்பியூட்டமால் எல்லாம் என்ன செய்யும்னா அது β2 அகோனிஸ்ட். β2 அகோனிஸ்ட் என்ன செய்யும்? ப்ரோங்கஸை டைலேட் பண்ணும். இந்த இதில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த சோடியம் குரோமோகிளைகேட் என்ன செய்யும்னா அது ஒரு இப்போ சிலருக்கு அஸ்மா வந்து அலர்ஜிக்கால வரும். அலர்ஜிக் டைப். மற்றது எக்ஸசைஸ் இன்டியூஸ்ட் அஸ்மா. சிலருக்கு எக்ஸசைஸ் செய்யக்குள்ள அந்த கொஞ்சம் ஒர்க்ஸ் கூட செய்யக்குள்ள அஸ்மா வரும். அப்படியான அஸ்மாவுக்கு கூட இந்த சோடியம் குரோமோகிளைகேட் வேலை செய்யும். சோடியம் குரோமோகிளைகேட்டும் இந்த ட்ரை பவுடர் இன்ஹேலர், மற்றது மீட்டர் டோஸ் இன்ஹேலர் அப்படி வர்றது. இந்த சோடியம் குரோமோகிளைகேட் வந்து அந்த β2 அகோனிஸ்ட் அந்த மாதிரி இல்லை. இப்போ அலர்ஜிக்கால அல்லது ஒரு டஸ்ட் போய் அலர்ஜிக்கால அஸ்மா வருதுண்டா அவையில் என்ன நடக்குது? இப்போ மாஸ்ட் செல் இருக்குது தானே, இப்போ மாஸ்ட் செல் பிரேக் ஆகி தான் அதிலிருந்து ஹிஸ்டமின் அப்படி அந்த அலர்ஜிக்குரிய இதுகள் வரைக்குள்ள நாங்கள் ஆன்டிஹிஸ்டமின் கொடுக்குறோம். அப்போ அந்த மாஸ்ட் செல் வந்து உடைஞ்சுதண்டா தான் அந்த அலர்ஜிக்கு உருவாக்குற அந்த பதார்த்தங்கள் ரிலீஸ் பண்ணப்படும். அது இந்த லியூகோட்ரைன்ஸ் அதெல்லாம் வேறு நினைக்கிறேன். லியூகோட்ரைன்ஸோ மீடியேட்டர்ஸ் ஹிஸ்டமின் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஹிஸ்டமினை ரிலீஸ் பண்ணும். மாஸ்ட் செல் வந்து உடைஞ்சி
ஹிஸ்டமினை வந்து ரிலீஸ் பண்ணுவேன்டா அதால் அலர்ஜிக் வரும், அலர்ஜிக்கை தொடர்ந்து அஸ்மா வரும். அப்போ இது என்ன செய்யும், சோடியம் குரோமோக்ளைகேட் அந்த மாஸ்ட் செல்லை வந்து உடைய விடாது, ஸ்டெபிளைஸ் பண்ணி வச்சுருக்க. மாஸ்ட் செல்லை வந்து ஸ்டெபிளைஸ் பண்ணி வச்சுருக்க, அதுக்குள்ளே இருந்து ஹிஸ்டமின் ரிலீஸ் பண்ணப்படாது, அதால் அஸ்மா வந்து வராது. அப்போ வந்து இவர் வந்து என்ன செய்கிறார், சோடியம் குரோமோக்ளைகேட் வந்து மாஸ்ட் செல்லை வந்து ஸ்டெபிளைஸ் பண்ணி வச்சுருக்கிறதன் மூலம் அந்த அஸ்மா வராமல் ப்ரிவென்ட் பண்ணுவார் இந்த சோடியம் குரோமோக்ளைகேட். இந்த சோடியம் குரோமோக்ளைகேட் வேற ஒரு வேலையும் செய்யலை தானே, அவர் அந்த மாஸ்ட் செல்லை வந்து ஸ்டெபிளைஸ் பண்ணி வச்சுக்கிறதால இது ப்ரெக்னென்சி அதுகளில் எல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆஸ்மாவுக்கு ப்ரெக்னென்சி அதில் எல்லாம் கொடுக்கலாம். அப்போ உங்களுக்கு இந்த இப்போ சல்பிட்டமோலில் வந்து நாங்கள் பாவிக்கக்குள்ளே என்னென்ன வகையான இன்ஹேலர் பாவிக்கிறோம். ஒன்று ட்ரை பவுடர் இன்ஹேலர். ட்ரை பவுடர் இன்ஹேலருண்டா இந்த கேப்சியூல், இந்த கேப்சியூலை போட்டு இழுக்கிற ட்ரை பவுடர் இன்ஹேலர். இப்போ அதை என்ன மாதிரி சும்மா பாவிக்கிறேன்ட்டு காட்டுறேன். இந்த ட்ரை பவுடர் இன்ஹேலரை என்னென்று பாவிக்கிறதுண்டு இப்போ ஒரு வீடியோ ஒன்று போடுறேன், அதில் பாருங்கள். இந்த ட்ரை பவுடர் இன்ஹேலரை வந்து இல்லை இந்த கேப்சியூலில் வந்து ஒரு பக்கம் கலராக இருக்கும், மற்ற பக்கம் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், அதுக்குள்ளே அந்த பவுடர் தெரியும். அந்த பவுடர் உள்ள பக்கத்தை அந்த ட்ரை பவுடர் இன்ஹேலருக்கு கொழுவி போட்டு அந்த மூடிய திருப்பை கீழ் மூடி கலண்டுரும். கலண்ட உடனே பவுடர் அதுக்கு கொட்டுப்படும், வாய்க்க வச்சு இழுக்கிறது. ஜெகன் ஜெகன் 45 சரி. வீடியோ வருதா கலை? வருது. இப்போ இது என்னென்னா இப்போ இப்படின்னு சொல்கிறது சில விட நாங்கள் அந்த கேப்சியூலை உள்ளுக்கு கொழுவி போட்டு ரொட்டேட் பண்ணுறேன்னு சொன்னேன் நான். இல்லை அந்த கேப்சியூலை உள்ளுக்கு கொழுவி போட்டு ரொட்டேட் பண்ணால் தான் அது இந்த மூடி கலரும். அப்போ அதால் அந்த இன்ஹேலரை வந்து ரொட்டாஹேலர்ன்னு சொல்கிறது. அந்த கேப்சியூலை கொழுவி ரொட்டேட் பண்ணி பாவிக்கிற அந்த இன்ஹேலரை ரொட்டாஹேலர்ன்னு சொல்கிறது. இது முதல்ல உங்களுக்கு அந்த பேக்கெட்டோட காட்டியிருப்பேன் இந்த இன்ஹேலர் பாருங்க. Is a dry powder inhaler which is very easy to use. This is the rotahaler and this is the rotacap. Its upper half is colored and the lower half is transparent. The rotacap's transparent part is inserted into the rotahaler's square-shaped opening. Press the rotacap down so that the upper part of the rotacap comes to the same level. Now hold the upper part of the rotahaler and turn the lower part this way. As soon as you turn it, the lower part of the rotacap will separate from the upper part. Now breathe out. Put the mouth speed of the rotahaler between your teeth and hold it tight with your lips. Bend your head slightly backwards. Take a long, deep breath through your mouth. While you breathe in through the rotahaler, you will hear a sound. This sound will prove that you are inhaling the medicine the right way. Take the rotahaler out of your mouth, but keep your mouth closed. Hold your breath for 10 seconds or for as long as you can hold it comfortably. Then slowly breathe out.
If some powder is still left in the device, inhale it again. If you want to take another dose, do all the steps again as demonstrated. அப்படித்தான் அந்த ட்ரை பவுடர் இன்ஹேலர் பாவிக்கிறது. இதுதானே, இப்படித்தான் அந்த ட்ரை பவுடர் இன்ஹேலர் பாவிக்கிறது. இன்னொன்று சொல்லியிருப்பேன். சரி, மற்றது வந்து இந்த மீட்டர் டோஸ் இன்ஹேலர். அந்த மீட்டர் டோஸ் இன்ஹேலர் வந்து நார்மலாக பாவிக்கிறது. நார்மலாக வந்து என்ன செய்கிறது, இந்த மேலே உள்ள அந்த சிலிண்டர் மாதிரி இருக்கிறத கனிஸ்டர்ன்னு சொல்கிறது. அங்கால இந்த மூடிய கலட்டினா வாய் வைக்கிற பீஸை வந்து இடத்த வந்து மவுத் பீஸ்ன்னு சொல்கிறது. அப்படி ஒரு பார்ட்ஸ் இருக்குது. அந்த சிலிண்டர் மாதிரி இருக்கிறது கனிஸ்டர், சரிதானே? அப்போ இதை நார்மலாக ப்ரெஸ் பண்ணி ஸ்ப்ரே மாதிரி வர அது இன்ஹேல் பண்ணுறது. இது வந்து மீட்டர் டோஸ் இன்ஹேலர். சில வேளை வந்து இந்த மீட்டர் டோஸ் இன்ஹேலரை பாவிக்கிறதுக்கு ஒரு ஸ்பேசர் வரும்னு சொன்னேன். ஸ்பேசர் 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 டிவைஸ் என்று வரும். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் நினைக்கிறேன். உடைக்கலாத நான் இதிலே காட்டுறேன் வீடியோவில். ஸ்பேசர் டிவைஸ் பாவிக்கிறேன். அப்போ அதுக்கு முதல் இந்த மீட்டர் டோஸ் இன்ஹேலர் அப்படி பாவிக்கிறதான்னு பார்ப்போம். தற்போது கேஸ் இன்ஹேலரை பாவிக்கும் முறையை பார்ப்போம். கேஸ் இன்ஹேலரின் பகுதிகளாவன மூடி, வாய்ப்பகுதி, துடன் கேஸ் குப்பி என்பனவா. கேஸ் இன்ஹேலர் புதியதொன்றாக இருந்தால் மூடியை திறவுங்கள். அதன் பின் இருமுறை அழுத்தி கேஸை வெளியேற்றுங்கள். இன்ஹேலரை இவ்வாறு பிடித்துக் கொள்ளுங்கள். இன்ஹேலரை நன்கு குலுக்கிக் கொள்ளுங்கள். பெருமூச்சொன்றால் நெஞ்சிலுள்ள காற்றை வெளியேற்றிக் கொள்ளுங்கள். வாய்ப்பகுதியை உதடுகளால் இறுக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். கழுத்தை நிமிர்த்துங்கள். கேஸ் இன்ஹேலரை அழுத்தியதும் உள்மூச்சை எடுக்கத் தொடங்குங்கள். சம்பூர்ணமான உள்மூச்சொன்றை உள்ளிழுத்து முடியுமான வரை நெஞ்சில் இறுக்கிக் கொள்ளுங்கள். இதன் பின் நீங்கள் சாதாரண முறையில் மூச்சை எடுத்துக்கொள்ளலாம். தேவைக்கேற்ப மேற்படி படிமுறையை மீண்டும் செயற்படுத்தலாம். இன்ஹேலரை பாவித்த பின் வாயை நீரினால் கழுவி நீரை வெளியேற்றி விடுங்கள். சரி, இது வந்து இது மீட்டர் டோஸ் இன்ஹேலர், அந்த ஸ்ப்ரே மாதிரி அடிக்கிறத வந்து பாவிக்கிற முறை. இந்த மீட்டர் டோஸ் இன்ஹேலருக்கு தான்
ஸ்பேசர் வரும். இப்போ ஸ்பேசர்ண்டா கொஞ்சம் தூர வச்சு, இப்போ சில வாயில் வச்சு, இப்போ ஸ்டீராய்டு அதுகளை வந்து கொஞ்சம் கிட்டவா வச்சு ஸ்ப்ரே அடிக்கக்குள்ள சில விட அந்த ஸ்டீராய்ட்ஸ் இப்போ பெக்லோமெத்தசோன் அதுகள் வரும். அதுகளால் வந்து சில விட ஓரல் கேண்டிடியாசிஸ் அதுகள் வந்து அப்படி வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இது ஸ்டீராய்ட்ஸ் வந்து இம்யூனோ சப்ரஷன் தானே, அப்படி த்ரோட் இன்ஃபெக்ஷன் இல்லை இதுகள் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதால் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு கொஞ்சம் தூர வச்சு மெல்ல இன்ஹேல் பண்ணுற மாதிரி ஒரு இது இருக்குது, ஸ்பேசர்ன்னு சொல்கிறது. அந்த ஸ்பேசர் டிவைஸை வந்து என்ன மாதிரி பாவிக்கிறதுண்டு பார்ப்போம். இந்த மீட்டர் டோஸ் இன்ஹேலரோட சேர்த்து மீட்டர் டோஸ் இன்ஹேலரை அந்த ஸ்பேசரில் கொழுவி போட்டு அடிக்கிறது. சிலது அந்த மீட்டர் டோஸ் இன்ஹேலரில் எத்தனை மைக்ரோகிராம்னு செட் பண்ணுற மீட்டர் வர்றது, அது இங்கே பெருசாக இல்லை. இங்கே 100 100 200 200 அப்படித்தான் வரும். சில வீடியோஸில் அந்த மீட்டர் செட் பண்ணக்கூடிய மாதிரி இதுகள் வரலாம். அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கொள்ளுங்க. இங்கே சும்மா நார்மலாக இன்ஹேலர் எத்தனை மைக்ரோகிராம்ன்றபடி டிரெக்டாக வரும். வணக்கம். சிப்லா பிரீத் ஃப்ரீக்கு உங்களை வரவேற்கிறோம். இப்பொழுது உங்கள் இன்னிலருடன் சேர்த்து ஜீரோஸ்டாட் விடி ஸ்பேசர் என அழைக்கப்படும் இந்த எளிமையான கருவியை பயன்படுத்துவது எவ்வளவு எளிதானது என்பதை நாங்கள் உங்களுக்கு காண்பிக்கப் போகிறோம். ஜீரோஸ்டாட் விடி ஸ்பேசர் இன்ஹேலரில் இருந்து மருந்தை வசதியாக எடுப்பதற்கு உங்களுக்கு உதவுகின்றது. இது உங்களுக்கு உறிஞ்சுவதற்கு அதிக நேரம் கொடுத்து இன்ஹேலரிலிருந்து வெளிப்படும் மருந்தின் முழு பலனையும் பெறுவதற்கு உங்களுக்கு உதவுகின்றது. இது ஒரு ஜீரோஸ்டாட் விடி ஸ்பேசர் பெட்டி. இது ஜீரோஸ்டாட் விடி ஸ்பேசரையும் நோயாளி தகவல் துண்டு பிரசுரத்தையும் கொண்டுள்ளது. ஜீரோஸ்டாட் விடி ஸ்பேசரை பயன்படுத்தும் முன்பு நீங்கள் எப்பொழுதும் நோயாளி தகவல் துண்டு பிரசுரத்தை பார்க்க வேண்டும். ஜீரோஸ்டாட் விடி இவற்றை கொண்டுள்ளது: மூச்சு இழுத்தல் அறை, பூட்டு, வாய்ப்பகுதி மூடி மற்றும் வாய்ப்பகுதி. இப்பொழுது உங்களுடைய ஜீரோஸ்டாட் விடி ஸ்பேசரை எவ்வாறு பயன்படுத்துவது என நாங்கள் உங்களுக்கு காண்பிப்போம். ஸ்பேசரின் 2 அரைப்பகுதிகளையும் ஒன்றாக தள்ளி உறுதியாக இணைத்து சுழற்றுவதன் மூலம் உங்களுடைய ஜீரோஸ்டாட் விடி ஸ்பேசரை பொருத்தவும். ஜீரோஸ்டாட் விடி ஸ்பேசர் 2 பூட்டுகளுடன் வருகிறது. இது 2 அரைப்பகுதிகளும் முறையாக பொருத்தப்படுவதை உறுதி செய்கிறது. வாய்ப்பகுதியை மூடியை பயன்படுத்தி மூடப்பட்டுள்ளதை உறுதிப்படுத்திக் கொள்ளவும். இன்ஹேலரின் வாய்ப்பகுதியில் இருந்து மூடியை அகற்றவும். இன்ஹேலரை நன்கு குலுக்கவும். ஜீரோஸ்டாட் விடி ஸ்பேசரின் எதிர்முனைக்குள் இன்ஹேலரை உறுதியாக செருகவும். மருந்து அளவை ஜீரோஸ்டாட் விடி ஸ்பேசருக்குள் விடுவிக்க இன்ஹேலரை பிடித்துக்கொண்டு குப்பியை அழுத்தவும். வாய் வழியாக முழுமையாக மூச்சை வெளியேற்றவும். ஜீரோஸ்டாட் விடி ஸ்பேசரிலிருந்து வாய்ப்பகுதி மூடியை அகற்றவும். வாய்ப்பகுதியை சுற்றி உங்களுடைய உதடுகளை உறுதியாக மூடுவதன் மூலம் சிறந்த முறையில் அடைக்கவும். அதை கடித்து விடாதீர்கள். உங்களுடைய வாய் வழியாக மெதுவாகவும் ஆழ்ந்தும் மூச்சிழுக்கவும். இவ்வாறு மருந்தை ஸ்பேசர் வாயிலாக உறிஞ்சவும். ஜீரோஸ்டாட் விடி ஸ்பேசரை உங்களுடைய வாயிலிருந்து அகற்றவும். உங்கள் மூச்சை சுமார் 10 வினாடிகளுக்கு அல்லது உங்களுக்கு சௌகரியமான நேரம் வரை இழுத்து பிடித்து பின்பு இயல்பாக வெளியேற்றவும். மற்றொரு மருந்தளவு தேவைப்பட்டால் 1 நிமிடம் காத்திருந்து பின்பு முன்பு கூறப்பட்ட படிநிலைகளை மீண்டும் திரும்பச் செய்யவும். இன்ஹேலரை குலுக்கவும், செருகவும் மற்றும் இயக்கவும். மூச்சை முழுமையாக வெளியேற்றவும். ஜீரோஸ்டாட் விடி ஸ்பேசர் வாயிலாக மெதுவாகவும் ஆழ்ந்தும் மூச்சிழுக்கவும். உங்கள் மூச்சை சுமார் 10 வினாடிகளுக்கு அல்லது உங்களுக்கு சௌகரியமான நேரம் வரை இழுத்து பிடித்து பின்பு இயல்பாக வெளியேற்றவும். முக்கியமான அறிவுறுத்தல்கள்: ஜீரோஸ்டாட் விடி ஸ்பேசரை குறைந்தது வாரத்துக்கு 1 முறையாவது சுத்தம் செய்யவும். ஸ்பேசரின் 2 அரைப்பகுதிகளையும் பிரித்தெடுக்கவும். 2 அரைப்பகுதிகளையும் தூய்மையான ஓடும் நீரில் அலசிய பின் அதிகப்படியான நீரை வெளியேற்றுவதற்கு அதை ஆட்டவும், பின்பு காற்றில் உலர வைக்கவும். அனைத்து நேரங்களிலும் ஜீரோஸ்டாட் விடி ஸ்பேசர் முற்றிலும் உலர்வாக இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள்.
கொதிக்கும் நீர் அல்லது சூடான நீரில் சுத்தம் செய்வது உங்களுடைய ஜீரோ ஸ்டாட் VT ஸ்பேசரை சேதப்படுத்திவிடும் என்பதால் அவ்வாறு செய்யாதீர்கள். ஒவ்வொரு மருந்தளவையும் எடுத்துக்கொண்ட பிறகு உங்களுடைய வாயை தண்ணீர் கொண்டு கொப்பளித்து துப்பவும். 6 மாதங்கள் பயன்படுத்திய பிறகு பழையதை மாற்றி புதிய ஜீரோ ஸ்டாட் VT ஸ்பேசரை பயன்படுத்த வேண்டும் என பரிந்துரைக்கப்படுகின்றது. கூடுதல் விவரங்களுக்கு தயவு செய்து ஜீரோ ஸ்டாட் VT ஸ்பேசர் பாக்கெட்டுடன் வழங்கப்பட்டுள்ள நோயாளி தகவல் துண்டு பிரசுரத்தை பார்க்கவும். பிரீத் ஃப்ரீ ஒரு சரி, அதில் அந்த ஸ்பேசர் பாவிக்கக்குள்ளே என்ன மாதிரி பாவிக்கிறேன்ற முறை வந்து அதில் காட்டினேன். அதில் இடையில் நீங்கள் உங்களை சிரிச்சிருப்பீங்கள். அந்த மவுத் பீஸை வச்சுருக்கேக்க அதை கடித்து விடாதீர்கள்னு சொன்னது. அதே நான் அதை பல்லால் கடிக்கக்கூடாது, என்ன காரணம் இருக்குது? பல்லால் கடிச்சு வச்சு மருந்த உள்ளுக்களுக்கு ஏன் இழுக்கக்கூடாது? பல்லால் கடிச்சு வச்சு மருந்த இழுக்கக்குள்ள அது பல்லில் ஸ்பேஸுகள் இருக்குது, மருந்து வழியாக போயிடும். அதான் லிப்பால் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணணும், அப்போ தான் மருந்து வேஸ்ட்டாக போகாது. லிப்பால் தான் இப்படி தான் கவர் பண்ணணும். பல்லால் கடிச்சு வச்சு இழுத்தா அது வேஸ்ட்டாக வெளியில் போகும். பல்லில் இடவழிகள் இருக்குது, இடவழிகள் கூட வரும். லிப்பால் ஃபுல்லாக கவர் பண்ணிக்க அந்த ஸ்பேஸ் வராது, அப்போ இழுக்கிற மருந்து ஃபுல்லாக உள்ளுக்கு போகும். சரி, இன்னொரு சிப்லா தயாரிப்பு. ये मीटर डोज इन्हेलर है। इसे स्प्रे इन्हेलर भी कहा जाता है। ये जीरो स्टैट VT स्पेसर है। इसे प्रयोग करने का कारण है कि मीटर डोज इन्हेलर से दवा बहुत तेज स्पीड से निकलती है। इसके कारण मरीज मीटर डोज प्रेस करना तथा सांस खींचना एक ही साथ नहीं कर पाता। स्पेसर का माउथपीस माउथ कवर से ढक दे। अच्छी तरह से इन्हेलर को हिलाए। अब इन्हेलर को स्पेसर के दूसरे सिरे के स्लॉट में इस तरह लगा दे। अंगूठे से इन्हेलर का निचला सिरा तथा 2 उंगली से ऊपरी सिरा ऐसे पकड़े। इन्हेलर के कैनिस्टर जोर से दबाए। पूरी तरह से सांस बाहर छोड़े। स्पेसर का माउथपीस का कवर हटाए। माउथपीस दांतों के बीच में रखकर होठों से कसकर बंद कर ले। सिर थोड़ा पीछे झुकाए। मुंह से धीमी और गहरी सांस खींचे। स्पेसर को मुंह से निकाले किंतु होठों को बंद रखें। सांस को 10 सेकंड या जब तक आप आराम से रोक सके रोकें। इसके बाद धीमे से सांस छोड़े। एक बार फिर स्पेसर से सांस खींचे। अगर आपको दूसरी डोज लेनी है तो बताए गए स्टेप्स दोहराएं। சரி,
இன்றைக்கு இந்த மீட்டர் டோஸ் இன்ஹேலர்ஸை பற்றியும் ட்ரை பவுடர் இன்ஹேலர்ஸை பற்றியும் கொஞ்சம் பார்த்துட்டோம். அதை விட அடுத்தது 18வது அவ்வளோ முக்கியம் இல்லை. சோடியம் ஹைலூரோனேட்ன்றது வந்து ஹைலூரோனிக் அசிட் அதுகள் எல்லாம் அந்த வூண்ட் ஹீலிங் அதுகளுக்கு உதவும். அடுத்த சோடியம் பிகோசல்ஃபேட் அது பெருசாக முக்கியம் இல்லை, ஸ்டிமுலன் லேக்ஸேட்டிவ். சோடியம் தயோசல்ஃபேட் சயனைட் பாய்சனிங்குக்கு பாதிக்கிறது, அது ஓரளவு தெரிஞ்சிருந்தால் எல்லாம். அடுத்த சோடியம் தயோசல்ஃபேட் அது பெருசாக ஃபார்மசியில் இருக்காது, அது அதனால் பெருசாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்காட்டியும் பிரச்சனை இல்லை. அடுத்தது சோடியம் வால்ப்ரோயேட். சோடியம் வால்ப்ரோயேட் வந்து ஒரு ஆன்டி கன்வர்ஷன். நாங்கள் வலிப்புக்கு பாவிக்கிற மருந்தில் சோடியம் வால்ப்ரோயேட் வந்து படிச்சினாங்க. வேறு என்னென்ன ஆன்டி கன்வர்ஷன் மருந்து படிச்சினாங்க? வேறு என்னென்ன மருந்து படிச்சினாங்க? விஸ்தா, sodium, carbamazepine, etoxacrimides, pregabalin, gabapentin, பினோபாபிட்டோல் சொல்லியில்லை. phenobarbital. கெபாபென்டின் ப்ரீகெபாலின் பெருசாக வலிப்பு கண்டு இல்லை. ஆன்டி எபிலிப்டிக்காக இருந்தாலும் அது ஸ்பெசிஃபிக்காக என்னதுக்கு பாவிக்கிறது? கெபாபென்டின் நியூரோபதிக் பெயினுக்கு. சரி, அடுத்தது சோபிட்டோல்ன்றது வந்து ஒரு ஸ்வீட்னிங் ஏஜென்ட். சோபிட்டோல் வந்து ஒரு ஸ்வீட்னிங் ஏஜென்ட்னா இப்போ மருந்துகளில் ஒரு ஏஜென்ட். நாங்கள் மிக்சர் படித்து கொண்டுருக்குறோம் தானே, மிக்சர் படித்து முடிச்சிட்டோம் நினைக்கிறேன். மிக்சரில் வந்து ஆக்டிவ் இன்க்ரீடியண்ட் இருக்கும், கலரிங் ஏஜென்ட் இருக்கும், ப்ரிசர்வேட்டிவ் இருக்கும், ஸ்வீட்னிங் ஏஜென்ட் இருக்கும். அப்படி இருக்கு அந்த மருந்துகளில் வர ஒரு பாவிக்கப்படுற ஒரு ஸ்வீட்னிங் ஏஜென்ட் சோபிட்டோல். அடுத்தது சொலிஃபெனாசின் அவ்வளவு முக்கியம் இல்லை, அது யூரினரி இன்கண்டினன்ஸுக்கு. அடுத்தது ஸ்பைரனோலெக்டோன். ஸ்பைரனோலெக்டோன் அல்டெக்டோன்ன்ற ஒரு பிராண்ட் வர்றது, அது முதல்ல காட்டியிருக்கு. ஸ்பைரனோலெக்டோன் வந்து அல்டெக்டோன்ன்ற ஒரு பிராண்ட் ஒன்று வர்றது. அல்டெக்டோன்ன்ற பிராண்ட் அல்டெக்டோன் சொல்கிறது. ஸ்பைரனோலெக்டோன் டேப்லெட் 25 மில்லிகிராம். இது ஒரு டயூரேட்டிக். இப்போ நாங்கள் டயூரேட்டிக் பார்க்க பொட்டாசியம் டிப்ளீஷன் டயூரேட்டிக் மற்றது பொட்டாசியம் ஸ்பேரிங் டயூரேட்டிக்னு பார்க்குறாங்களானே. பொட்டாசியத்தை இழக்க பண்ணுற டயூரேட்டிக்ஸ் மற்றது பொட்டாசியத்தை இழக்காமல் யூரின் மட்டும் போகும். அப்போ அப்படியான டயூரேட்டிக். பொட்டாசியம் ஸ்பேரிங் கண்டால் பொட்டாசியம் இழக்கப்படாது. அப்போ பொட்டாசியம் டிப்ளீஷன் டயூரேட்டிக்கு என்ன உதாரணம்? பொட்டாசியம் டிப்ளீஷன் டயூரேட்டிக்கு பொட்டாசியத்தை இழக்கும். பார்த்து நாங்கள் ஆல்ஃபாபெட் எஃப்ல ஃப்ரோசிமைட். ஆல்ஃபாபெட் எஃப்ல பார்த்து நாங்கள் ஃப்ரோசிமைட். லெசிக்ஸ்ன்றது பொட்டாசியம் டிப்ளீஷன் டயூரேட்டிக். அப்போ இது தொடர்ச்சியாக பாவிக்கிறாக்களில் பொட்டாசியம் டெஃபிஷியன்சி வரும். அதனால் இது தொடர்ச்சியாக பாவிக்கிறாக்களில் என்ன சேர்த்து கொடுக்குறதுன்னு சொன்னேன்னா பொட்டாசியம் குளோரைட் டேப்லெட் கொடுக்குறது. பொட்டாசியம் குளோரைட் டேப்லெட் பாவிக்கிறது.
பொட்டாசியம் டிப்ளீஷன் டயூரேட்டிக்னா அதுக்கு பொட்டாசியம் சப்ளிமெண்ட் கொடுக்கணும், பொட்டாசியம் குளோரைட். பொட்டாசியம் ஸ்பேரிங் டயூரேட்டிக்னா பொட்டாசியம் இழக்கப்படாது, அப்போ அதுக்கு பொட்டாசியம் சப்ளிமெண்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஸ்பைரனோலாக்டோன் ஒரு பொட்டாசியம் ஸ்பேரிங் டயூரேட்டிக், இதுக்கு பொட்டாசியம் இழக்கப்படாது. அது பேரிலேயே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸ்பைரோனோலாக்டோன்னு வரதில் பொட்டாசியம் ஸ்பேரிங்ன்ற ஞாபகம் வச்சுக்கலாம். ஸ்பேரோன்னு தொடங்குது இல்லை, அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். இது ஒரு பொட்டாசியம் ஸ்பேரிங் டயூரேட்டிக், பொட்டாசியம் இழக்கப்படாது. இது ஹார்ட் ஃபெயிலியர் அந்த போட்டிருக்கு பொட்டாசியம் ஸ்பேரிங் டயூரேட்டிக் அண்டு ஹார்ட் ஃபெயிலியருக்கு பார்க்குறது. இது ஒரு டயூரேட்டிக். சில வேளை வந்து டயூரேட்டிக்ஸ் வந்து ஸ்கின் டிசீஸ் அதுகளுக்கும் பாவிக்கிறதாங்க. டயூரேட்டிக்ஸ் வந்து ஸ்கின் டிசீஸ் அதுகளுக்கும் பாவிக்கிறது. அந்த டைமில் சில வேளை ஸ்கின் டிசீஸ் இருக்கிற கண்டிஷனில் சில மருந்துகள் ஸ்கின் டிசீஸுகள் இருக்கையும் சில வேளை இந்த ஸ்பைரனோலாக்டோன் கொடுக்கலாம். அடுத்தது ஸ்டார்ச் சொல்யூஷன், அது பிளாஸ்மா சப்ஸ்டிடியூட், அதுகள் அது ஸ்டார்ச் சொல்யூஷன். மற்றது ஸ்டெர்குலினான்றது ஒரு பல்க் ஃபோமிங் லாக்ஸேட்டிவ். ஸ்டெர்குலினான்றது பல்க் ஃபோமிங் லாக்ஸேட்டிவ் நார்மலாக ஃபார்மசியில் இருக்காது, இப்போ இருக்கிற இல்லை. பல்க் ஃபோமிங் லாக்ஸேட்டிவ் இதுக்கு முதல் ஒன்று பார்த்து நாங்கள் என்னது நேற்றும் கேட்டுருந்தேன், முந்தின நாள் கேட்டுருந்தேன். பல்க் ஃபோமிங் லாக்ஸேட்டிவ் ஒன்று பார்த்து நாங்கள் என்னது அல்ஃபாபெட் ஐயில் ஸ்பெகுலா ஹஸ்க். சரி, அடுத்தது ஸ்டெப்டோகைனேஸ் மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன், ஸ்டெப்டோமைசின் ஆன்டி டியூபர்குலோசிஸ். அது ஸ்டெப்டோமைசின் எல்லாம் இப்போ பெருசாக இல்லை. அடுத்தது சுக்ரல்ஃபேட். சுக்ரல்ஃபேட் வந்து சுக்ராஃபில், அதை பற்றியும் சொல்லியிருப்பேன் நான். சுக்ரல்ஃபேட்டை பற்றி சொல்லியிருப்பேன். சுக்ரல்ஃபேட் வந்து இப்போ ஒரு அல்சர், ஸ்டொமக்கில் அல்சர் இருக்குண்டா அந்த அல்சருக்கு பாவிக்கிற மருந்துகள் எத்தனை வகையாக நாங்கள் பார்த்துனாங்க. அல்சருக்கு பாவிக்கிற மருந்து சும்மா சொல்லுங்க பார்ப்போம். நான் திரும்ப 2 தரம் 3 தரம் சொல்லியிருக்கிறேன். ஒன்று என்ன செய்யலாம், கூடின ஆசிட்டை யாராவது சொல்லுங்க. அப்போ ஒன்று வந்து அல்சர் என்ன அசிட் வந்து இந்த போலில் வந்து கண்டக்ட் ஆகிக்க தானே அதில் அல்சர் வர்றது. அசிட் வந்து ஸ்டொமக்குன்ற போலில் வந்து கண்டக்ட் ஆகிக்க அல்சர் வர்றது, அல்சரேட் பண்ணும். அப்போ ஒன்று என்ன விதமாக செய்யலாம், இந்த உள்ளுக்கு அசிட் வந்த பிறகு அதை நியூட்ரலைஸ் பண்ணுறது. உள்ளுக்கு அசிட் வந்த பிறகு அதுக்கு ஒரு பேஸை கொடுத்து நியூட்ரலைஸ் பண்ணினா அது போலை வந்து தாக்குற தன்மை குறையும். அப்படி நியூட்ரலைஸ் பண்ணக்கூடிய மருந்துகள் என்னென்ன படிச்சுனாங்க. அசிட்டை நியூட்ரலைஸ் பண்ணுற பேஸ் 2
முக்கியமானது. குயிக். Aluminium hydroxide, magnesium hydroxide. ஓ, அலுமினியம் ஹைட்ரோக்சைடு, மேக்னீசியம் ஹைட்ரோக்சைடு. அது ஆசிட் வந்திருக்கிற ஆசிட்டை வந்து நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு. மற்றது ஆசிட் உருவாகணுமா இருந்தால் இதில் இருக்கிற புரோட்டான் பம்ப்ஸில் இருந்து புரோட்டான்டா H+ தானே, H+ண்டா ஒரு இலத்திரன் இழக்கப்பட்டால் தான் H+. ஹைட்ரஜன்லேருந்து ஒரு இலத்திரன் இழக்கப்பட்டால் தான் H+. ஒரு இலத்திரன் இழக்கப்பட்டால் உள்ளுக்கு நியூக்ளியரில் இருக்கிற புரோட்டான் மட்டும்தான் அதில் இருக்கும் H+ல். அதால் அந்த H+-ஐ புரோட்டான்னு சொல்கிறது. அப்போ அந்த H+-ஐ பம்ப் பண்ணுற H+ வந்தால் தானே Cl- சேர்ந்து HCl ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வரும். அப்போ அந்த H+-ஐ பம்ப் பண்ணுற புரோட்டான் பம்பை வந்து இன்ஹிபிட் பண்ணும். புரோட்டான் பம்பை வந்து இன்ஹிபிட் பண்ணுறதன் மூலம் ஆசிட் உருவாக்கத்தை வந்து குறைக்கிற மாதிரி இருந்தால் அப்படி புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட் பண்ணுறேன்னா தடுக்கிறது. புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர்ஸாக இருக்கிற மாதிரி இருந்தால் என்னென்ன படித்தோம் நாங்கள்? அதான் ஒமிப்ரசோல்ல வரதெல்லாம். ஒமிப்ரசோல், இசோமிப்ரசோல், பெண்டப்ரசோல், லான்சோப்ரசோல், அப்படி சோல்ண்டு அந்த ஒமிப்ரசோல் இந்த ஃபேமிலியில் வர இல்லை. அதை விட ஒன்றில் ஆசிட்டை நியூட்ரலைஸ் பண்ணலாம், அல்லது ஆசிட் உருவாக்கத்தை தடுக்கலாம், அல்லது அல்சர் வராமல் பாதுகாக்கணும்னா வேறு இன்னொரு வேலை செய்யலாம். அந்த ஆசிட்டுக்கும் போலுக்கும் இடையில் உள்ள அந்த கண்டக்டை வந்து தடுக்கிறதுக்கு அந்த மியூக்கஸ் மெம்பரேன் பேரியரை வந்து இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணலாம். அதாவது அந்த மியூக்கஸ் மெம்பரேனால் தானே அது பாதுகாக்கப்பட்டிருக்கு சுவர். அந்த சுவரை இன்னும் சுவருக்கு இன்னும் ப்ரொடெக்ஷனை கொடுக்கலாம். மியூக்கஸ் செக்ரேஷனை கூட்டி அந்த ஆசிட்டுக்கும் போலுக்கும் இடையிலான கண்டக்டை குறைக்கிறதுக்கு. அப்போ இந்த மூன்றாவது வேலையை செய்கிறால் தான் இந்த சுக்ரல்ஃபேட் என்ற மருந்து. இந்த சுக்ரல்ஃபேட் என்ற மருந்து பாருங்க, அதில் என்ன போட்டிருக்கு? சுக்ரல்ஃபேட்டுக்கு அல்சர் ஹீலிங்னு போட்டு அங்கால மியூக்கோசல் ப்ரொடெக்டன்னு போட்டிருக்கு. அல்சர் ஹீலிங்னு போட்டு மியூக்கோசல் ப்ரொடெக்டன்னு போட்டிருக்கு. அப்போ அந்த விதமாக இது அல்சரில் இருந்து பாதுகாக்கு. அடுத்தது சல்ஃபாடாக்சின், பிரினெத்தமின், அது தேவையில்லை, அது ஆன்டிமலேரியல். அடுத்தது 31வது முக்கியம். 31வது என்னது? சல்ஃபாமெதோக்சசோல் ப்ளஸ் ட்ரைமெதோப்ரிம். சல்ஃபாமெதோக்சசோல் அண்ட் ப்ளஸ் ட்ரைமெதோப்ரிம்னு சொல்கிறார். இது ஒரு ஆன்டிபயோட்டிக். இது அதை கொமன் நேமால் சொல்கிறது. இப்போ நாங்கள் 2 மருந்து சேர்ந்தால் கோன்னு சொல்லுவோம் தானே. கோ ட்ரைமோக்ச சோல்.
கோட்ரைமோக்சசோல்னு சொல்கிறது. இதைத்தான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சிலவில் கொட்ரிமண்ட், கோட்ரிமண்ட் ஷோர்ட்டாக சொல்லுவீங்க. இதுதானே கோட்ரிமண்ட் சொல்லுவீங்க. இது ஒரு ஆன்டிபயோட்டிக். சல்ஃபாமெதக்சசோல் ப்ளஸ் ட்ரைமெதோப்ரிம் 5:1 என்ற ரேஷியோவில் சேரும். 5:1 என்ற ரேஷியோவில் சேரும். சல்ஃபாமெதக்சசோல் 5 அண்டா சல்ஃபாமெதக்சசோல் 5 அண்டா ட்ரைமெதோப்ரிம் 1. சல்ஃபாமெதக்சசோல் 5 அண்டா ட்ரைமெதோப்ரிம் வந்து 1. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நார்மலாக கோட்ரிம் டேப்லெட் ஒன்று எடுப்போம். கோட்ரிம் டேப்லெட் ஒன்று இருக்குது. இந்த டேப்லெட் இப்படி தானே வரும். கோட்ரிம் டேப்லெட் கோட்ரிம் டேப்லெட்டில் இந்த 2 மருந்து மிக்ஸ் பண்ணி தான் செய்திருக்கும். இது ஒரு கோட்ரிம் டேப்லெட். 2ஆக பிரித்து போட்டால் போல இங்கால வேறு டேப்லெட் அங்கால வேறு டேப்லெட் நினைக்கிறதில்ல, அது ஒரே மிக்சர் தான். அதை நான் அழிக்கிறேன். டேப்லெட் கோட்ரிம் டேப்லெட் இருக்குது. கோட்ரிம் டேப்லெட்டில் வந்து சல்ஃபாமெதக்சசோலும் ட்ரைமெதோப்ரிமும் 5:1 என்ற ரேஷியோவில் இருக்குது. இப்போ சல்ஃபாமெதக்சசோல் வந்து 400 மில்லிகிராம், ட்ரைமெதோப்ரிம் 80 மில்லிகிராம் வரும். சரிதானே? 80 மில்லிகிராம் 1 அண்டா அதில் 5 மடங்கு இருக்கும் சல்ஃபாமெதக்சசோல் 400 மில்லிகிராம். சரிதானே? 80 5 மடங்கு 400. இப்போ ட்ரைமெதோப்ரிமண்ட் அளவை விட சல்ஃபாமெதக்சசோல் 5 மடங்கு இருக்கும். அதான் இதுண்ட கோட்ரைமெதக்சசோலில் அதன் ரேஷியோ. கோட்ரைமோக்சசோலில் அதன் ரேஷியோ 5:1. சல்ஃபாமெதக்சசோல் கூட இருக்கும் 5. ட்ரைமெதோப்ரிம் 1. சரிதானே? சல்ஃபாமெதக்சசோல் 5, ட்ரைமெதோப்ரிம் 1. சரிதானே? அப்போ 400 மில்லிகிராமும் 80 மில்லிகிராமும் நார்மலாக வெறும் கோட்ரைமோக்சசோல். கோட்ரைமோக்சசோல் அதில் பாருங்க. ட்ரைமோக்சசோலில் என்ன இருக்குது? சல்ஃபாமெதக்சசோல் வந்து 400 மில்லிகிராம், ட்ரைமெதோப்ரிம் 80 மில்லிகிராம். ட்ரைமெதோப்ரிம் 1, சல்ஃபாமெதக்சசோல் 5, 1:5. அதாவது ட்ரைமெதோப்ரிம் 80 சல்ஃபாமெதக்சசோல் 5 பிரிக்கினா 400 மில்லிகிராம் இருக்குது. ஆன்டிபயோட்டிக் தான் இது. சல்ஃபோனமைட் என்ற குரூப்புக்குள்ளே வரும். சல்ஃபோனமைட் என்ற குரூப்புக்கு நாங்கள் ஆன்டிபயோட்டிக்ஸில் படிப்போம். மற்றது இது வந்து அந்த கிறிஸ்டல் ஃபார்மேஷன் அதுகள் வரபடியாக இந்த கோட்ரைமோக்சசோல் பாவிக்கக்குள்ள வாட்டர் இன்டேக் வந்து கூட எடுக்கணுமென்ற ஒரு அட்வைஸ் வந்து கொடுக்கணும். தண்ணி வந்து கூட குடிக்கணும் கோட்ரிம் எடுக்கக்குள்ள. சரி,
அடுத்தது சல்ஃபா செலசின். அடுத்தது சல்ஃபா செலசின் அங்கே விழுந்தாங்க. சல்ஃபா செலசின் வந்து இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ், இந்த குரோன்ஸ் டிசீஸ் மற்றது இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீசஸ் இருக்குது தானே, அதுகளுக்கு வந்து இந்த சல்ஃபாசலசின் பாவிக்கிறார். அதை மாதிரி அந்த ரூமட்டோயிட் ஆர்த்ரைட்டிஸ் அப்படியான கண்டிஷன்லேயும் சில போல் பாவிக்கிறது. இப்போ இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷனுக்கு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி மாதிரி யோசிக்கலாம், இன்ஃப்ளமேஷனை குறைக்கும். இன்ஃப்ளமேட்டரி தானே ரூமட்டோயிட் ஆர்த்ரைட்டிஸ் நினைக்கிறேன். இன்ஃப்ளமேட்டரி ஆர்த்ரைட்டிஸ் இன்ஃப்ளமேஷனோட வர்றது தானே ரூமட்டோயிட். டீஜெனரேஷனோட வர்றது ஒஸ்டியோ. இன்ஃப்ளமேஷனோட வர இப்போ ரூமட்டோயிட் அதுக்கும் பாவிக்கிறது. அதே மாதிரி இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீசஸ் அதுகள்லையும் இந்த சல்ஃபாசலசின் பாவிக்கலாம். மற்றதுகள் அவ்வளவு முக்கியம் இல்லை. 33, 34, 35 அவ்வளவு முக்கியம் இல்லை. அடுத்தது சக்ஸாமெதோனியம் மசில் ரிலாக்ஸன். சக்ஸாமெதோனியம் நாங்கள் எங்கே படித்தோம்? நாங்கள் எங்கே படித்தோம்? பராசிம்பதோ மிமெட்டிக்ஸில் டிரெக்ட் அகோனிஸ்டில் எந்த ரிசெப்டரை டிரெக்ட் அகோனிஸ்ட் பண்ணுவார்? நிக்கோட்டினிக் ரிசெப்டரை. நிக்கோட்டினிக் ரிசெப்டர் எங்கே மட்டும் இருக்குது? மஸ்காரினிக் ரிசெப்டர்லாம் எல்லா இடமும் இருக்குது. நிக்கோட்டினிக் ரிசெப்டர் ஸ்பெசிஃபிக்காக அங்கே இருக்குது. நியூரோ மஸ்குலர் ஜங்ஷனில் அணி இருக்குது நிக்கோட்டினிக் ரிசெப்டர். அப்போ அவர் வந்து மசிலை ரிலாக்ஸ் பண்ணுவார், மசில் ரிலாக்ஸன். சரிதான். இப்போ எங்களுக்கு தெரியும் பராசிம்பத்தட்டிக்கில் ரெண்டு ரிசெப்டர். ஒன்று வந்து நிக்கோட்டினிக் ரிசெப்டர், மற்றது மஸ்காரினிக் ரிசெப்டர். இந்த மஸ்காரினிக் ரிசெப்டர் இல்லை, நீங்கள் மஸ்காரினிக்ன்ட்டு அது மசிலில் இருக்கும்னு யோசிக்கிறீர்கள். மஸ்காரினிக் ரிசெப்டர் மிச்சம் எல்லா இடத்துலையும் இருக்கும். மசிலில் இருக்கிறது நிக்கோட்டினிக் ரிசெப்டர். மசில், அதாவது மசிலுக்கும் நர்வுக்கும் இடையில் நியூரோ மஸ்குலர் ஜங்ஷனில் இருக்கிறது. அந்த ரிசெப்டர் வந்து மசில்ஸில் இருக்கிறது. நியூரோன்ஸில் இருந்து வந்து வர சிக்னலை போய் ரிசீவ் பண்ணுறது பராசிம்பத்தட்டிக்கு நிக்கோட்டினிக் ரிசெப்டர். அது மசிலில் இருக்கும். அப்போ அந்த நிக்கோட்டினிக் ரிசெப்டரை டிரெக்டாக தூண்டுறால் தான் இந்த சக்ஸாமெதோனியம் வந்து படிச்சினாங்க. அப்போ இது மசிலில் தானே வேலை செய்யும், நிக்கோட்டினிக் ரிசெப்டர்ன்றபடியாக. அப்போ அதுன்ற இண்டிகேஷன் மசில் ரிலாக்ஸன். இப்போ உங்களுக்கு அதுவும் ஈஸியாக அந்த நர்வஸ் சிஸ்டத்தில் அந்த கிளாஸுகளுக்கு ஒழுங்காக வந்துருந்தால் இது ஈஸியாக இருக்கும். சரி, இன்றைக்கு அதோட எஸ்ஸோட நிப்பாட்டுவோம். அங்கால அடுத்த கிளாஸில் பார்ப்போம். ஏதாவது இன்றைக்கு பார்த்ததில் ஏதாவது டவுட்? கூட்டம்